Hi, this is Suresh from Coimbatore, கோவிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2020 அட்மிஷன்னா என்ன, கவுன்சிலிங் ப்ரொசீஜர்னா என்ன, நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாம இருப்பீங்க. நிறைய +2 முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிராமப்புற மாணவங்களுக்கு இதை பத்தி தெரியாம இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இதை பத்தி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். போன வருஷமே TNEA ப்ரொசீஜரை பத்தி கிளியரா நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து கட் ஆஃப் முறைகள் என்ன, எப்படி வந்து ரேங்கிங் ஃபிக்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து அப்ளிகேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து ஃபைனல் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நம்ம கண்டினியூஸா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்புட் கொடுத்துட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் அதில் வந்து இணைஞ்சி நம்ம தெளிவா கேட்டு இன்னைக்கு நல்ல நல்ல கல்லூரிகளில் நல்ல படிப்புகளை வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த வருஷம் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு வந்து அதை பத்தின டீடைல்ஸ் அடிப்படையாவே தெரியல. அதுக்காக தான் இந்த வீடியோ சப்மிட் பண்றோம். எனவே நம்ம இப்போ வந்து +2 ரிசல்ட்டே வரல, நம்ம எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பட் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வந்து எப்படியாவது வந்து +2க்கான ரிசல்ட்டை கொடுத்துடணுங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா ஆல்ரெடி வந்து விடைத்தாள்கள் திருத்தும் பணி வந்து முடிஞ்சாச்சு. அதாவது மார்க் ஷீட்ஸ் வந்து மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அதோடைய வந்து வேலைகளை வந்து முடிக்க விடப்பட்டிருக்கு. சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு ஆர்டரும் போட்டிருக்காங்க. இப்போ எப்படியும் மார்க் ஷீட்டும் ரெடி ஆயிரும். அலையுமா இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்க மார்க் ஷீட் ரெடி ஆயிரும். ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன குழப்பம் என்ன அப்படின்னா ஒரு 34,842 ஸ்டூடெண்ட் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதுறதுனால அவங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்க ரிசல்ட் டிலே ஆகலாமே தவிர கண்டிப்பா உங்க ரிசல்ட் வந்து அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு ஜூலை மாதம் முதல் வாரத்திலயோ அல்ல கண்டிப்பா ஜூலை 2வது வாரத்திலயோ உங்க ரிசல்ட் டெஃபினட்டா வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஹையர் எஜுகேஷன் அப்ளை பண்ண போறீங்க. அதுல முக்கியமா இன்ஜினியரிங் அப்ளை பண்ணதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் அப்படின்னு நீங்க பண்ணும்போது நீங்க வந்து தேவையான சர்டிபிகேட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி கிளியர் கட்டா வந்து தேவையான சர்டிபிகேட்ஸ் வந்து ஒரு 11 சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. என்னென்ன சர்டிபிகேட்ங்கிறது நான் ஏற்கனவே கிளியர் கட்டா ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை இதில் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அந்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரியும். ஏன்னா மறுபடியும் நான் இதில் அதிகமாக சொன்னேன்னா எக்ஸ்டென்ஷன் ஆகும், டைம் அதிகமாகிட்டு இருக்கும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால 11 விதமான சர்டிபிகேட் அது வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்னும் வந்து டிசியிலேருந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை கிளியராக அந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, இந்த கவுன்சிலிங் ஏன் நடத்துறாங்க அப்படின்னா இன்னைக்கு +2ல வந்து நிறைய மார்க் எடுத்த மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, மார்க் ஆவரேஜா எடுத்தவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, கம்யூனிட்டி வந்து பேஸ்ட் வந்து அலோகேஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு சரியான முறையில வந்து இன்னைக்கு பணம் இருக்கிறவங்களாம் வந்து பணத்தை கட்டி பெரிய பெரிய இடத்துல அவங்க படிச்ச மாதிரியான பிடிச்ச மாதிரியான கல்வியில வந்து கொண்டு போயிடுறாங்க. சோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி எல்லாருக்கும் ஒரே சீரா அவங்க தகுதியின் அடிப்படையில மாணவர்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கணுங்கிறதுக்காக தான் இது வந்து ஒத்தை சாரா கல்வி முறை அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் சிஸ்டம் கூட கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கவுன்சிலிங் சிஸ்டத்தை அண்ணா யூனிவர்சிட்டி தான் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. போன ஆண்டுல இருந்து தமிழக அரசாங்கமே இதை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிச்சு. அதனால இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து இன்னைக்கு வந்து தமிழக டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறவங்க இதை எடுத்து நடத்துறாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ரிசல்ட் வந்த உடனேவே இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கை டெஃபினட்டா வந்துடும். இது வந்து ஆன்லைன் மோட், இப்போ எல்லாமே ஆன்லைன் மோட்ல தான் பண்றாங்க. முழுக்க நீங்க யாராவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க, கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இருந்தா மட்டும்தான் இதை நீங்க பெர்ஃபெக்ட்டா கொண்டு போக முடியும். ஸோ நீங்க கணினி முறையில வந்து நீங்க கொஞ்சம் தயாராகிக்கணுங்கிறது முதல் கட்ட விஷயம். அப்ளிகேஷன்ஸை நீங்க ஆன்லைன்ல நீங்க பண்ண போறீங்க. தேவையான டீடைல்ஸ், உங்க அட்ரஸ் டீடைல்ஸ், உங்க பேரு, உங்க அப்பா பேரு, அப்புறம் உங்க மார்க் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ், நீங்க என்ன பிரான்ச் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்பாங்க. என்னென்ன காலேஜ் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதுல வந்து வரும். இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆன்லைன்லயே உங்களுக்கு பணம் கட்ட சொல்லுவாங்க. இப்போ ஆன்லைன்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பணம் வந்து நீங்க வந்து இப்போ 500 ரூபீஸ் உதாரணத்துக்கு வந்து 500 ரூபாய் ஆன்லைன்ல நீங்க கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ வந்து எல்லாருக்கும் 500 ரூபாய் அப்படின்னு சொன்னா இதுல வந்து ரிசர்வ்டு கேண்டிடேட் இருக்க SC/ST கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 250 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க ஆன்லைன்ல இந்த வருஷம் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அதை நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அந்த ஃபீஸை நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல கட்டணும். ஸோ அப்ளிகேஷன் போடும்போது அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்க, ஆன்லைன்ல கட்டுறீங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா உங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். சென்ற ஆண்டு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நிறைய ஒரு 35 சென்டர் வச்சிருந்தாங்க. அங்க போய் நேரடியாக நம்ம சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணிட்டு வந்தோம். இந்த ஆண்டு வந்து அது வந்து கோவிட் அதிகமாக இருக்கிறதால, கொரோனா சிச்சுவேஷன் இருக்கிறதால எப்படி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண போறாங்க முடிவு வரல. அது வந்தாலும் ரெகுலரா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ரெண்டாவது பார்ட் உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்
மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காலேஜ்லேயே பண்ற மாதிரி, நீங்க எந்த இடத்துல போய் அட்மிஷன் ஆகுறீங்களோ அங்கேயே பண்ற மாதிரி தான் இருக்கும். பின்னர் தான் வந்து நீங்க அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ற மாதிரி இருக்குங்கிற ஒரு கெஸ் தான் இது. முடிவு என்னங்கிறது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அதை விளக்கத்தை சொல்றேன். அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ரெண்டாவது பாயிண்ட். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க மார்க் பேஸ்டு, நீங்க எடுத்துக்கிற மார்க் பேஸ்டு உங்களுக்கு ஒரு ரேங்கிங் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த ரேங்கிங்கை வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணும். இதில் வந்து ஆட்கள் யாருமே கிடையாது, ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் ஓரியன்டாக அதுவே ஜென்ரேட் பண்ணி ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ரேங்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் வந்து கம்யூனிட்டி பேஸ்டு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது 2 ரேங்க் வந்து உங்களுக்கு வரும். இந்த 2 ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்கு போஸ்டல்லையோ அல்லது உங்க மெயிலையோ உங்க வாட்ஸ்அப் நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜாவோ இமேஜாவோ உங்களுக்கு கண்டிப்பா அனுப்பிச்சிருவாங்க. இப்ப நீங்க இதை பார்த்துட்டு எந்த ரேங்கிங்ல இருக்கீங்கிறது ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடலாம். இது ஸ்டெப் நம்பர் 3. இந்த ரேங்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இப்போ ஜெனரல் ரேங்கிங் பேஸ்டு தான் உங்களுக்கு வந்து கேட்டகரி வந்து ஃபில் ஆகிட்டே வரும். குறிப்பா ஓசி பீப்புளுக்கு ஜெனரல் கேட்டகரியில தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசி பீப்புள், அப்புறம் பாத்தீங்கன்னா எம்பிசி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட். இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் சீட்டை மட்டும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் தான் எடுக்க முடியும். எம்பிசி சீட்டை வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரி எடுப்பாங்க. ஆனா இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தா அவங்க ஓபிசில கூட போய் வந்து சீட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாங்க. இது வந்து ஆனா மத்த யாருக்கும் இது கிடையாது. எஸ்சி எஸ்டி மட்டும் எதுல வேணாலும் போய் எடுத்துக்கலாம். மற்ற கேட்டகரிக்கு அலாட் ஆன சீட்டை வந்து அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஒருவேளை ஜெனரல் கோட்டாவில் உங்களுக்கு வந்து இருந்திருந்தா அந்த ஜெனரல் கோட்டாவில் வந்து தான் உங்களுக்கு சீட் வந்து அலாக்கேட் ஆகும். அப்போ 2 ரேங்கிங் பேஸ்டு நீங்க இருக்கிறத வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப் டீடைல்ஸ் உங்களுக்கு இது பேசி உங்களுக்கு கட் ஆஃப் வரும். இந்த கட் ஆஃப் டீடைல்ஸ் பேஸ் பண்ணி உங்களை வந்து பேட்சா பிரிச்சிருவாங்க. 4வது வந்து உங்களுக்கு பேட்சா பிரிச்சிருவாங்க. இந்த பேட்சா பிரிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க சீட் அலாகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து பேட்சா சீட்டை அலாகேட் பண்ணுவாங்க. இந்த சீட்டை அலாகேட் பண்ற டிஃபரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை பத்திலாம் ஒரே வீடியோவில் சொன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இது சீட் அலாகேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆர்டரை நீங்க எடுத்துக்கிட்டு போய் நீங்க எந்த கல்லூரியை தேர்வு செஞ்சிருக்கீங்களோ அந்த கல்லூரியில போய் கொடுத்துட்டு அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த ஃபீஸஸ் எல்லாம் நீங்க கட்டி அட்மிஷன் போட்டுட்டு உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா அதோட நீங்க அட்மிஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சது. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க அட்மிட் ஆன எல்லா டீடைல்ஸையும் வச்சு மறுபடியும் டோட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதாவது இந்த கேண்டிடேட் வந்து இந்த அடிப்படையில் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்காரு அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக மறுபடியும் அது டோட்டுக்கு ஒரு கல்லூரியிலிருந்து அனுப்பிச்சு வைக்கப்படும். அவங்க அதை வெரிஃபை பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு காப்பி கொடுத்துருவாங்க, டோட்டுக்கு ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சேர்ந்ததுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் போய் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்லேருந்து உங்களுக்கு வரும். அதாவது காமனாக வந்து அங்கே வந்துட்டு அந்த எப்போ வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அங்கே போகுதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதி ஆறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ தான் உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம்ங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. எப்போ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வருதோ அன்னைக்கு உங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுங்கிற ஒரு முடிவோட நம்ம இருக்கிறோம். இந்த ப்ரொசீஜர்ல தான் உங்களுடைய கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது, உங்களுடைய அட்மிஷன்ஸ் வந்து நடக்க போகுது. இன்னும் இது பத்தின தெளிவான விஷயங்களை அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோவை முதல்ல பார்க்குறவங்களா இருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் தெரிய வைங்க. உங்களுக்கு என்ன குழப்பங்கள் இருந்தாலும் தாராளமாக இதில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை இமீடியட்டாக நான் மாலை நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன். தொடர்ந்து நிறைய எஜுகேஷன் அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.